பிஃபோர் பிக் பாஸ்க்கு முன்னாடி அரோரா, ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அரோரா அப்படிங்கிற தலைப்பில தான் இன்னைக்கான இந்த வீடியோ இருக்க போகுது. பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அரோரா அப்படிங்கிற ஒரு ரோல் எப்படியெல்லாம் இணையதளங்கள்ல வலம் வந்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார சம்பாரிச்சுக்கிட்ட உறவுகளான சபரி, விக்ரம், கனிதெரு, துஷார், ஆதிரை இப்படிப்பட்ட அவங்களுடைய உறவுகளுக்காக அவங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. எந்த இடங்கள்ல எல்லாம் அரோரா தவறு செஞ்சாங்களோ, அந்த இடங்கள்ல எல்லாம் சமூகத்திற்கான சீர்கேடான செயல்களை நீங்க செய்யறீங்க. 18+ கன்டென்ட்களா ஆல்பம் சாங் பண்றீங்க. 18+ கன்டென்ட்களா ஷார்ட் ஃபிலிம்ஸ் மேக் பண்றீங்க. தயவு செஞ்சு இத விட்டுட்டு உங்களுடைய ஒரு டேலண்ட்டுக்கான ஒரு என்ன சொல்றது? உங்க டேலண்ட்ட வந்து ஒரு சரியான விதத்தில பயன்படுத்துங்கள் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் அரோராவோட தவறுகள நம்ம சுற்றி காட்ட மறந்ததில்ல. அதே சமயம் யாரெல்லாம் திருந்தி சரியான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட அரோராவின் பயணத்த பத்தி இந்த வீடியோல நாம நிச்சயம் பாராட்ட போறோம். என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்படி என்ன ஒரு மேஜிக்க அரோரா செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்கிறீங்களா? இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார சம்பாரிச்சுக்கிட்ட உறவுகளான இவங்களுக்காக தன்னுடைய Instagram பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கு இல்லையா? அந்த பட்டன நான் முற்றிலும் நீக்கிறேன். இனி என்னுடைய அக்கவுண்ட்ல வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கேஷ் போடாதீங்க. என்ன வந்து இனி அந்த ஆபாசமான புகைப்படங்கள் நான் பதிவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. நான் முழுக்க முழுக்க இனி வந்து என்னுடைய Instagram தளத்துல வந்து நான் ஒரு அரைகுறை ஆடைகளோட வந்து நான் ஃபோட்டோக்கள் பதிவேற்றங்கள் செய்ய மாட்டேன். அந்த சப்ஸ்கிரிப்ஷனே கேன்சல் பண்றேன் அப்படின்ட்டாங்க. என்னடா ஒரு மேஜிக்கா இருக்கு. ஒரு சூப்பரா ஒரு பொண்ணு திருந்திட்டாளே! பரவாயில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களோட இன்ஸ்டா ஐடிய போய் டேக் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். அந்த செக் பண்ணி பார்த்ததுல சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு பட்டன் இருக்கு. என்ன அரோரா! சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கேன்சல் பண்ணிருவோம்ன்னு சொன்னாங்களே! அப்படின்ட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தபோது தான் தெரிஞ்சது எரர் அப்படின்னு வந்தது. அப்ப ஹேட்ஸ் ஆஃப் அரோரா அப்படின்னு தான் மைண்ட்ல தோணுச்சு. உண்மையாவே இந்த சமூகம் இதுவரைக்கும் அந்த 18+ கன்டென்ட்டோட ஒரு அரைகுறை ஆடைகளோட பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இருந்த அரோரா வந்து முழுக்க முழுக்க தான் சம்பாரிச்சுக்கிட்ட இந்த உறவுகளுக்கான ஒரு உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு, இனி வந்து என்னுடைய Instagram பக்கத்துல இந்த மாரியான பதிவேற்றங்கள் நடக்காது. நான் இனி அந்த மாரி வீடியோக்களையோ, அந்த மாரி ஃபோட்டோக்களையோ வந்து அப்லோடு பண்ண போறதில்ல அப்படின்னு ஒரு இன்டர்வியூல வந்து சமீபத்தில சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த அரோரா சின்க்ளியர் ஆகிய நீங்க நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும், உண்மையாவே நீங்க ஒரு நல்ல ஹியூமன், ஒரு நல்ல பெண் தான். எந்த சூழ்நிலை உங்கள வந்து வீட்ட விட்டு கிளம்பி வர வச்சு, ஒரு சில 18+ கன்டென்ட்கள அந்த மாரி ஒரு சில வீடியோக்கள பதிவேற்றம் பண்ணுச்சுன்னு தெர்ல. அது ஒரு கசப்பான நினைவுகள். அத அப்படியே விட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார இருந்த இந்த உறவுகளுக்காக மாட்டிக்கிட்ட நீங்க, உங்க வீட்ல இருக்கிற உறவுகளுக்காக இந்த விஷயத்த நிச்சயம் மாற்றம் செஞ்சிருந்தீங்கன்னா, ரொம்பவே அழகா இருந்திருக்கு. ஏன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரீஸ் டாஸ்க்ன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி ரவுண்ட் வந்ததுங்க. ஒவ்வொரு ஃபேமிலில இருந்தும் ஒவ்வொரு ஃபேமிலியோட அந்த மெம்பர்ஸ் ஆர் ஃபிரெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல எனக்குன்னு யாருமே வரமாட்டாங்க. என் ஃப்ரெண்ட தவிர எனக்குன்னு என் வீட்ல இருந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு லோன்லியா ஃபீல் பண்ணி நிக்கும்போது, உண்மையாவே நம்மளுக்கு மனசு வலிச்சுது. அந்த இடத்துல அடடடா! ச்சே! இந்த பெண்ணுக்கு என்னடா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அதே சேம் டைம் வந்து இந்த மாரி குடும்பத்தோட என்ன சொல்றது? குடும்பங்கள் எதிர்க்கிற அந்த விஷயங்கள வந்து நான் செஞ்சே தான் ஆவேன். நான் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். நான் ஒரு சுதந்திர பெண்ணா வலம் வரணும். எனக்கு பிடிச்சமான வேலைகள, எனக்கு பிடிச்சமான வருமானத்த நோக்கி நான் இந்த மாரி செயல்கள அப்படிதான் செய்வேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்ட விட்டு இந்த பெண் வந்தது வந்து ஒரு தவறான செயல் தானே! அதற்கான தண்டனையா அந்த வீட்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க இல்லையா? அப்படின்னு நம்மள நாமளே தேத்திக்கிட்டோம். ஆனா இந்த ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த சபரி, விக்ரம், கனித்திரு, ஆதிரை, துஷார் இப்படியான உறவுகள சம்பாரிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாரி ஆபாச படங்கள பதிவிடும்போது, இவங்க எல்லாரும் இந்த உறவுகள் எல்லாருமே நம்மள ஒரு மாரி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்களோ! அப்படின்னு நெனச்சுட்டு, Instagramல வந்து நான் இனிமேல் அந்த மாரி பதிவேற்றம் செய்ய மாட்டேன்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கது. ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் தவறு செய்தாலும் நாம சுட்டிக்காட்ட வந்து தவறுனதே இல்ல. அதே சமயம் அந்த தவறுகளில் இருந்து திருந்தப்பட்ட நபர்கள நம்ம பாராட்டவும் தயங்குனதே இல்ல. அந்த மாரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கான இந்த அரோராவோட செயல். அரோரா உண்மையாவே உங்களுக்கு ரொம்பவே டேலண்ட் இருக்கு. நல்லா எஜுகேட்டடா இருக்கிறீங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்ட அந்த
பெரிய டாஸ்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் நாலேட்ஜ் கொஸ்டின அவ்வளோ சூப்பரா பண்ணீங்க. அத தாண்டி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களால வேல்யூவா எடுத்து வைக்க முடியுது. அதனால நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு மூவியவோ, இல்ல ஒரு சீரியலோ ஏதாவது ஒண்ண அரோரா சிங்க்ளர் ஆகிய நீங்க ஒரு திறமையால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுனீங்கன்னா, இன்னுமே சிறப்பா இருக்கும். அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்து, சந்தோஷமான கருத்து. அது வந்து என்ன சொல்லுது, இப்படி ஒரு பெண் ஒரு மாற்றத்தை சந்திச்சு, அடுத்த கட்ட நகர்வுகள இந்த சோசியலுக்கு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயங்கள பதிவேற்றம் செய்வாங்க. நல்ல விஷயங்கள நிச்சயம் இந்த பெண் செய்வாங்க அப்படிங்க நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அரோரா சின்க்ளையர் வந்து பிக் பாஸ்க்கு என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் பிக் பாஸ், ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அரோராவுடைய இந்த செயல்கள் எப்படிப்பட்டிருக்குங்கிற வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். த பிக் பாஸ் பத்தின கிரைம் ஸ்டோரிய பத்தின கரண்ட் அப்டேட்ட பத்தின நியூஸ்கள தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட சேனல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே!